ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாஸ் விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சாராவோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஸோ அதுக்கு எங்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் ப்ரெசன்ட் எல்லாமே வாங்கிட்டு உள்ளே என்ட்ரானோம். இங்கே பார்ட்டி பார்த்திங்கன்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயே பார்ட்டி ஹாலில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து தீம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தீம் பார்ட்டிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேஸ் பெயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபேஸ் பெயிண்ட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஹோல் டே வந்து அவங்க அங்கே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகும். சாராக்கு யூனிகார்ன் ரொம்ப பிடிக்கும். ஸோ யூனிகார்ன் சூஸ் பண்ணிக்கிட்டா. சர்வா வந்து டைகர் சூஸ் பண்ணான். அவனுக்கு சீட்டா ரொம்ப பிடிக்கும். பட் அதில் அவங்களோட லிஸ்ட்டில் இல்லை. அவன் வந்து டைகர் சூஸ் பண்ணிக்கிட்டான். இந்த பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறவங்க ஆக்சுவலாக கனேடியன். ஸோ அவங்க வந்து நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் பார்ட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் பிளான் பண்ணி பசங்களை எங்கேஜாக வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து 4 ஹவர்ஸ் வந்தவங்க அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து 1 டேக்கான சார்ஜ் நம்ம கொடுத்தோன்னா போதும். இவங்க ஃபேஸ் பெயிண்டிங்க்கு தனியாக வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணாங்க. அவங்க பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க தனியாக சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அது போக நம்ம டெக்கரேஷன் இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்டு அதெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ தனித்தனியாக நம்ம பண்ணும்போது ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ சாராவோட யூனிகார்ன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து சர்வாக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சர்வாக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. டக்குன்னு போட்டு விட்டாங்க. ஸோ அவங்க பெயிண்டெல்லாம் வந்து அழகாக வந்து கலக்கி வச்சுருக்காங்க. டக்குன்னு எடுத்து போட்டாங்க. ஆக்சுவலாக 1 ஹவருக்குள்ள 25 கிட்ஸுக்கு வந்து முடிச்சிட்டாங்க. ஃபேஸ் பெயிண்ட் பண்ண உடனே கிட்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்மைலு, அவ்வளோ ஹாப்பினஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபேஸ் பெயிண்டில் அப்படி என்ன இருக்குன்னு தெரில. அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் போட்டோடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் டைமு வந்து இது கனடியன் எக்ஸிபிஷன் போகும்போது அங்கேயும் ஃபேஸ் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெர் கிட்டுக்கு வந்து $10 வந்து சார்ஜ் பண்ணாங்க. நான் நிறைய கிட்ஸ் ஃபேஸில் பார்த்தேன் பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த பார்ட்டி ஃபுல்லாகவே கிட்ஸுக்கான பார்ட்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அடல்ட் வந்து சும்மா அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஃபாதரோ மதரோ யாராவது ஒருத்தவங்க கூட வருவாங்க. மற்றபடி பசங்க அவங்களுக்கு பிடிச்ச பீஸா, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த டே அவங்களுக்கான டே அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கும். 2 பேரும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. டைகர் வந்து பையன் சூஸ் பண்ணால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனும் ஹாப்பி ஆகிட்டான். ஸோ யூனிகார்ன் வந்து பாப்பாவுக்கு பிடிச்சது. ஸோ ஃபங்க்ஷன் முடித்ததும் அவங்க அப்பாட்ட போய் காட்டுறதுக்காக 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் பர்த்டே பார்ட்டியில் எப்படி ஃபேஸ் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.